கஸ்டமர்ஸ் வந்து கேட்டரிங் ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு சில டைம்ல மண்டபம் வந்து லேட்டா கொடுப்பாங்க எங்களுக்கு. அதாவது நைட்டு ஃபங்க்ஷன் இருக்கும், மதியம் தான் மண்டபமே கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் வந்து மதியம் கொடுக்குற டைம்ல கொஞ்சம் அரிபரியா இருக்கும், சீக்கிரமா முடிக்கணும். 6 o'clock அப்படிங்கிறப்ப கஸ்டமர் வந்து அந்த கஷ்டம் எங்களோட கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 6 மணி அப்படின்றப்ப வந்து எங்களுக்கு சாப்பாடு இருக்கணுங்குவாங்க. ஆனா மண்டபம் அவங்க எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு எங்க கையில எத்தனை மணிக்கு ஒப்படைச்சாங்கன்றது அவங்களுக்கு பெருசா இருக்காது. மொத்தத்தில் எங்களுக்கு 7 மணி 6 மணினா சாப்பாடு வேணும். இந்த இலக்கணக்கு அந்த மாதிரி பேசுறதுல வந்து கஸ்டமர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிலே பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் ஆகும், இல்லைன்னா 2 weeks கூட ஆகும் அமௌண்ட் வரதுக்கு. மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க கேட்டரிங் அமௌண்ட் மட்டும் தான் வரதுக்கு லேட்டா வரும். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அடுத்ததே வந்து செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு நாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு தடவை கூப்பிட்டோம்னா அவங்க வரதுக்கு வந்து ஏன்னா செட்டில்மெண்ட் நாங்க லேட் பண்றதுனால எங்களுக்கு வேலைக்கு வரவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இங்க போனோம்னா டிலே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இன்னொன்னு நாங்க வந்து இன்னொரு பக்கம் அமௌண்ட் ரொட்டேஷன் பண்ணி அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து இவங்க அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். கிராசரிஸ் ஐட்டம், வெஜிடபிள்ஸ் ஐட்டம் அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாங்க பேலன்ஸ் வைக்க முடியாது. அதே மாதிரி தோசை மாஸ்டர் ஒரு சில டைம்ல வந்து வரவே மாட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற டைம் வரைக்குமே பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் வராங்க, கடைசியில் வர மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ரிஸ்கா இருக்கும்.